காவிரி முதல் நீட் வரைக்கும் மாநில உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழக மக்களோடு தோளோடு தோள் நின்று போராடின நெடிய வரலாறு கொண்ட கட்சி அதிமுகங்கிறத நமது முதல்வர் எடப்பாடியார் மீண்டும் ஒரு முறை சாதிச்சு காட்டியிருக்காரு. நீட் தேர்வுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்காக முதல்வர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கவே அந்த கால இடைவேளையை பயன்படுத்தி ஆஸ் யூஷுவல் அரசியல் ஆதாயம் பார்க்க ஆரம்பிச்சாங்க டிஎம்கே குள்ளநரிகள். வாய்க்கு வாய் குறை சொல்ற திமுக சொல்லாத விஷயம் என்னன்னா 2011 அதிமுக அரியணை ஏறியதுல இருந்து இன்ன வரைக்கும் 3050 மருத்துவ படிப்புக்கான இடங்களை கூடுதலா உருவாக்கியிருக்காங்க. நம்ம முதல்வர் எடப்பாடியார் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் புதிதா 11 அரசு மருத்துவ கல்லூரிகளை தொடங்கியிருக்காரு. இதனால கிட்டத்தட்ட 2000 சீட்டுகள் தமிழகத்துக்கு கூடுதலா கிடைச்சிருக்கு. ஆனா இதே 2006-11 திமுக காலத்துல அவங்க அதிகரிச்ச மருத்துவ சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 300 சீட்டுகள் மட்டும்தான். இவங்களுக்கு அதிமுகவையும் முதல்வர் எடப்பாடியாரையும் குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு? ஆனா எதிர்க்கட்சிகளின் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் சலிக்காத எடப்பாடியார் தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்தாரு. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கும் வரைக்கும் காத்திருக்காம அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டை அரசாணை மூலமாவே வழங்கி மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டு துவம்சம் பண்ணிட்டாரு. ஆனா அப்ப கூட வெற்றி கழிப்பு இல்லாம ஜனநாயக மாண்பு காரணமா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஆளுநரின் ஒப்புதலையும் வாங்கிட்டாரு. ஆளுநரின் இந்த ஒப்புதல்னால நீட் தேர்வுல பாஸ் ஆன 303 தமிழக அரசு பள்ளி மாணவர்களும் இப்போ மருத்துவம் படிக்க முடியும். தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அளவுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதில்லை. எனவேதான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாகிறது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளது. தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 300க்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும். நமது முதல்வர் எடப்பாடியாரின் இந்த மகத்தான வெற்றியை எதிர்க்கட்சிகள் சொந்தம் கொண்டாட நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில இது தமிழக மாணவர்களுக்கு கிடைச்ச வெற்றி. முதல்வர் எடப்பாடியார் என்றும் மாணவர்களின் பக்கம். இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.